வெல்கம் டு எக்ஸாம் ரலி. ஸோ ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் வந்து 2 ஷிஃப்ட்டுமே முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் தான் எக்ஸாம் போக முடியல. ஏன்னா ஆஃபீஸ் விஷயமாக கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அதனால் அங்கேயே ஒரு 120 பக்கமாக எனக்கு ஆயிடுச்சு வெளியில் விடுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் 120க்கு அப்புறம் அந்த ஆஃபீஸ்க்கும் எனக்கும் எக்ஸாம் சென்டருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30லேருந்து ஒரு 33 கிலோமீட்டர் ஒரு 35 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ பைபாஸ் அப்படின்னா கூட நம்ம 35 கிலோமீட்டரும் கூட ஓட்டிடலாம், ½ அன் ஹவர்க்குள்ளேயே ஓட்டிடலாம். 150க்குள்ளே வந்தோம்னா லாகின் பண்ண விட்டுருவாங்க. பட் இது ஃபுல்லாகவே சிட்டிக்குள்ளேயே ஒரு 20 கிலோமீட்டர் வர மாதிரி இருந்துச்சு. திருப்பியும் சிட்டியை தாண்டி அந்த ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம பைபாஸில் வந்தாலும் திருப்பியும் ஒரு 5 கிலோமீட்டர் வந்து உள்ளார திருப்பியும் சிட்டிக்குள்ளே ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி வந்தேன். பட் நான் பைக்கில் வரும்போது கூட இந்த ஆம்புலன்ஸில் எப்படி சைலன்சர் சப்போஸ் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறப்ப ஹார்ன் அடிச்சுட்டே வருவாங்களா, அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பயும் அடிச்சுட்டே வந்தேன். அப்பயும் என்னால் முடியல. அதே சமயத்தில் மழையும் ரொம்பவே பெஞ்சிட்டே இருந்துச்சு, விடாமல் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஹெல்மெட்டில் இருக்க கண்ணாடி இறக்கி விட்டும் கூட நான் ஓட்டினா அப்பயுமே 120 110க்கு மேலே 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட ஓட்டினேன். அவ்வளோ மழையிலுமே அப்பயுமே என்னால் டைமுக்கு என்னால் ரீச் ஆக முடியல. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. எக்ஸாமில் வந்து கேட்டேன், கரெக்டாக 5 மினிட்ஸ் டிலே ஆயிடுச்சு. அவ்வளோ தூரம் வந்தும் 5 மினிட்ஸ் டிலே ஆயிடுச்சு, பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் எழுதிட்டு இருக்கோம்ல, நம்மளுக்கு தெரியும் அந்த ஃபஸ்ட்டு லாகின் முடிச்சிட்டாங்க அப்படின்னாவே எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கனாவே அதுக்கப்புறம் அவங்களாலையும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் லாகின் பண்ண விடல. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் வந்து எவ்வளவோ தூரம் நான் போய் எழுதியிருக்கோம். இன்றைக்கி ரொம்பவுமே ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. என்னடா இவ்வளோ தூரம் இவ்வளோ இது வந்து நம்ம ஓரளவுக்கு பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம், பட் அட்டன் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப அது ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அப்கமிங் எக்ஸாமுக்கு இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா 2 ஷிஃப்ட்டுமே நீங்கள் நடந்திருக்கும். ஷிஃப்ட் அனாலிசிஸ் நான் கொண்டு வரேன். ஸோ உங்களோட எக்ஸாம்ஸ் வந்து அப்கமிங்கில் அடுத்து எல்பிஓ எக்ஸாம் இருக்குது, எஸ்பிஐ கிளர்க்கு, அதுக்கப்புறம் எஸ்பிஐ பிஓ. ஸோ இந்த மாதிரி லைனாக எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அடுத்தடுத்த எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும். இந்த எக்ஸாம் இன்றைக்கி ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 2 ஷிஃப்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக நார்மலைசேஷன் இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு நான் அனலைசிஸ் பண்ணிட்டு நான் கொண்டு வரேன். என்னவாக இருந்தாலும் சரி, எக்ஸாம் டஃப்பாக இருந்தாலும் சரி, இல்லை மாட்ரேட்டாக இருந்தாலும் சரி, எக்ஸாம் இன்னையோட முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்த எக்ஸாமுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நம்மளுடைய மைண்டு ஃபுல்லாகவே நடந்து முடிஞ்ச இந்த எக்ஸாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்தது வந்து நம்ம அடுத்து வரப்போகிற எக்ஸாமை பெஸ்ட்டாக பண்ணணும். ஏன்னா யூபிஐ எல்பிஓ வரப்போகுது, அதுவுமே இதே பேட்டர்ன் தான். கொஷின் ஆனால் ரொம்பவே ஈஸியாக வரப்போகுது. நாம் வந்து இப்போ கவுண்ட் செக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ரீசனிங் செக்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் ஃபுல் அட்டம்ப்ட்டுமே நம்ம கொடுக்குற மாதிரி தான் கொஷின்ஸ் வரப்போகுது யூபிஐ எல்பிஓக்கு. ஏன்னா ஒரே எக்ஸாம் அப்படிங்கிறதுனால. ஸோ சேம் இன்றைக்கி நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் வந்து பார்த்துருப்பீங்க, எப்படி வந்து கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வெப்சைட்லேயுமே அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டு தான் இருக்குது. ஸோ மார்க் இல்லை, அது ஏஐ கரெக்ஷனுங்கிறதுனால அது எப்படி அப்படிங்கிறது தெரியாதனால மார்க் சிஸ்டம் மட்டும் இல்லை, பட் டிஸ்கிரிப்டிவ் வந்து இந்த ரியல் எக்ஸாம் இன்டர்ஃபேஸில் எவ்வளோ டைம் வச்சு எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்களோ அதே மாதிரி யூபிஐ எல்பிஓக்கும் நம்மள்ட்ட டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் இருக்குது. ஸோ இன்றைக்கி நடந்த ஐபிபிஎஸ் செகண்ட் ஷிஃப்ட் நடந்திருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டோட டிஸ்கிரிப்டிவ் கொஷின் வந்து அன்லாக் ஆகிடுச்சு, ஃப்ரீ தான் இது ஃபுல்லாகவே. ஸோ இந்த கொஷின் அட்டன் பண்ணி பாருங்கள். அடுத்த யூபிஐ எல்பிஓக்கு செகண்ட் ஷிஃப்ட் போன ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் அட்டன் பண்ணவங்க இதையுமே அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாருமே இந்த கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் எக்ஸாமில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, அதில் எந்த டாபிக் நம்ம சூஸ் பண்ணி அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதே மாதிரி செகண்ட் ஷிஃப்ட்டோட கொஷினுமே நான் கொண்டு வரேன். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் போனவங்க அதையுமே நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மற்ற எல்லாருமே அட்டன் பண்ணி பாருங்கள். யூபிஐ எல்பிஓக்கு இது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டிஸ்கிரிப்டிவ். ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, நம்ம டிஸ்கிரிப்டிவில் லெட்டர் டைப் பண்ணும்போது எந்த இடத்துல நம்ம லேக் ஆகிருப்போம், அதே மாதிரி எஸ்ஏ டைப் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த இடத்துல லேக் ஆகிருப்போம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளுக்கு டைம் இருக்குது. சண்டே, மண்டே, டியூஸ்டே 3 நாள் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஸோ 3 நாளில் அட்லீஸ்ட் ஒரு 5 எஸ்ஏவாவது நீங்கள் 5 எஸ்ஏ 5 லெட்டர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இதை தாண்டி நம்ம மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சேனல்லே கான்ஸ்டன்ட் ரீசனிங் வந்து இந்தியன் பேங்க் எல்பிஓவில் கேட்ட எக்ஸாக்ட் கொஷின் நம்ம போட்டிருக்கோம். அதையும் போய் பாருங்கள், அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தாண்டி இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி இருந்த லெவலோடவே ஈஸியாக தான் யூபிஐ எல்பிஓக்கு வரப்போகுது. ஸோ அதனால் இன்றைக்கி நடந்த எக்ஸாமை ஃபுல் அனலைசிஸ் நான் கொண்டு வரேன். உங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே யூபிஐ எல்பிஓக்கு இந்தளவுக்கு கொஷின் வந்து ஹார்டாக இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸியாக வர்றதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. யூபிஐ எல்பிஓக்கு இந்தியன் பேங்க் எல்பிஓ மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸ் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து இன்னும் இருக்கிற 3 நாளில் என்ன நம்ம படிக்கணும், என்ன நம்ம விட்டு போயிருக்கோம், எதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு பக்காவாக பிளான் பண்ணிவிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நடந்த எக்ஸாமில் சப்போஸ் உங்களால் ஏதோ ஒரு இடத்துல நல்லா பண்ண முடியல அப்படிங்கிறப்ப அதை சோர்ந்து போகாமல் அடுத்த எக்ஸாமுக்கு இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு யூபிஐ எல்பிஓக்கு பெஸ்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி இதை ஃப்ரீ டெஸ்ட்டும் எடுத்து பாருங்கள். உங்களுடைய ஃபுல் அனாலிசிஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ்.